வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 33ஆம் அதிகாரம். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் ஒரு சிறிய சங்கீதம் தான். நம்ம இந்த சங்கீதத்தை வாசிக்கலாம். யாராயில் ஒருத்தர் எழுந்து வாசிக்கலாம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள். துதி செய்வது சாம் 33, சங்கீதம் 33. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு உகந்தது. சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து, பூமி, வானம், சமுத்திரம், ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சுவதாக. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. தெய்வமாய் கொண்ட ஜாதியும் சுதந்திரமாய் கொண்ட ஜனமும் நீ நான் தான். அல்லேலூயா, பாக்கியமுள்ளது. ஆமென். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். எல்லாரையும் பார்க்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து, வாசமாயிருக்கிற சியோன் பர்வதத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். எந்த ராஜாவும் தனக்கு இருக்கிற படையினாலே சேனையினாலே ரட்சிக்கப்படான். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. ஆமென். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவரே நமக்கு துணையும். எல்லாரும் சொல்லமா, அவரே நமக்கு துணையும், அவரே நமக்கு கேடகமானவர். ஆமென், ஆமென். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் களிகூரும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. எல்லாரும் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் குடும்பங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் பிள்ளைகள் மேல் இருப்பதாக, எங்கள்
குடும்பங்கள் மீது, பெற்றோர்கள் மீது இருப்பதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாளிலும் கூட உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். I greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாட விரும்புகின்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், 2 சரணத்தை மாத்திரம் பாடலாம். 302வது பாடல், பெர்க்மன்ஸ் ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்தில், ஆகாதது எதுவும் இல்லை உம்மால், ஆகாதது எதுவும் இல்லை, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். இந்த பாட்டில் 2 சரணத்தை மாத்திரம் நம்ம பாடலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகாதது எதுவும் இல்லை உம்மால், ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை உம்மால், ஆகாதது எதுவும் இல்லை, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், ஆகாதது எதுவும் இல்லை உம்மால், ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு வழிய செய்தே, துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு வழிய செய்தே, உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை உம்மால், ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை உம்மால், ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல உழவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில், அலங்கார வாசலிலே அலங்கோல உழவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை உம்மால், ஆகாதது எதுவும் இல்லை, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், ஆகாதது எதுவும் இல்லை உம்மால், ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆட்சி புரிகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். He is the Lord God who has created the entire universe, and He is a God who rules over it. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. Heaven is His throne and the earth is His footstool. பஞ்ச பூதங்களை உண்டாக்கின ஆண்டவர், He created the 5 parts of the universe. வானம், நீர், நிலம், நெருப்பு. He created the heavens, He created the earth, He created the sun, He created the waters, He அவைகள் created air. அவைகள் அத்தனை பேரிலும் அதிகாரமுடையவராயிருக்கின்றார். And He has authority over everything. சர்வேஸ்வரனாக இருக்கின்றார், He is the Lord God. சர்வ சக்தி படைத்தவராயிருக்கின்றார், He is the God who is all power. மகாதேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. He is the great Lord. அவர் நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். He is our Savior. நாம் 33ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிப்போம். Psalm 33 verse 8 and 9. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக, உலகத்தில் உள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக, அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். For He spoke
and it came to be. He commanded and it stood firm. அவருடைய சொல்லுக்கு வல்லமை உண்டு. There is power in his word. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. There is power in his word. அவருடைய கட்டளைக்கு வல்லமை உண்டு. There is power in his commandments. இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடியவராயிருக்கின்றார். Even today God has authority over everything. இயற்கைகள் ஆண்டவர் மனிதனுக்கு அலுகுணமாக்கி கொடுத்தார். God has given the entire universe for our blessing. மனிதன் இயற்கைகளுக்கு விரோதமாக எழும்பும்போது அவைகளே அவனுக்கு ஆபத்தாக முடிவு உண்டாகிறது. But when man stands against the nature that God has blessed him with, the nature stands against him. ஆதாம் ஏவாளை உண்டாக்கி தோட்டத்தை உண்டாக்கி 4 நதிகளை உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டு கொண்டு சகல மிருக ஜீவன்களுக்கும் அதிகாரியாக ஆண்டவர் அவர்களை நியமித்தார். God created the Garden of Eden. He put Adam and Eve there and blessed them with the 4 rivers, and he made them authority over all the creatures there. 8ஆம் அதிகாரம் சங்கீதத்தில் சொல்லும்போது சற்றே சிறியவனாக்கி தேவதூதர்களுக்கும் சற்றே நீர் சிறியவனாக்கினீர். In Psalm 8 we read like this: God has made man a little below the angels. ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கின்றார். God loves us. நம்மீது அக்கறையும் கரிசனையும் உடையவராயிருக்கின்றார். He cares for us and he has a great concern over our lives. நம்மை பாதுகாக்கின்றார். He protects us. வேதாகமத்திலே நாம் அநேக காரியங்களை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே எவைகளெல்லாம் கட்டுப்பட்டது, எவைகளெல்லாம் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து என்று பார்க்க போகின்றோம். There are in many occasions in the Bible where it says God said and it came to be. God said and everything obeyed. 148ஆம் சங்கீதம் Psalm 148 verse 4 and verse 5. சங்கீதம் 148 Psalm 148 verse 4 and 5. வானாதி வானங்களே, வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே, எல்லாரும் கவனமா போயிடுங்க. ஆகாயத்து மண்டலங்களுக்கு மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். பூமியில ஆண்டவர் ஒரு சமுத்திரத்தை உண்டாக்கினான்னு சொன்னா மேலையும் ஒரு சமுத்திரத்தை ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கார். Word of God says, praise him, you highest heavens, you waters above the skies. There is a sea on earth, but there is also waters above the skies. கைகளை தூக்கி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Amen. நமக்கு தெரியாது, ஆண்டவர் அவர் வைத்திருக்கிற இன்னைக்கு அணையை கட்டி கொண்டிருக்கார்கள் எல்லா அரசாங்கங்களும். ஆனால் ஆண்டவர் போல அணை கட்டி வச்சிருக்க யாருமே இல்லை. All the governments are trying to build a dam so that they can contain the water, but there is no one like God who can contain water. அவர் சேமித்து வைத்திருக்கிறார். நமக்கு தேவைக்கேற்ப நமக்கு அவர் தண்ணீர் கொடுக்கிறார். He has kept in reserve all the waters and he sends the rain and the waters when we need them. வானத்திலிருந்து தண்ணீர் கொடுக்கிறார். He gives us water from the heavens. கன்மலையிலிருந்து தண்ணீர் கொடுக்கிறார். He gives water from the rocks. பூமியிலிருந்து தண்ணீர் கொடுக்கிறார். He gives us water from the earth. அவரை விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்திலிருந்து ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். Amen. And those who believe him, out of their bellies will flow rivers of water. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. ஆண்டவருடைய படைப்பு எத்தனை ஆச்சரியமானது. How wonderful is God's creation. ஆண்டவருடைய படைப்பு எத்தனை வினோதமானது. How awesome is God's creation. அவர் அவைகளிலே சந்தோஷப்படுகிறார். God is happy and joyful in his creation. ஏசியா எழுதின புத்தகம் Isaiah 48ஆம் அதிகாரம் chapter 48 12-13 நாம் வாசிப்போம். 12 and 13. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, நான் அழைப்பிக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாயிருக்கிறேன். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். Amen. Listen to me, Jacob, Israel, whom I have called. I am he. I am the first and I am the last. My own hand laid the foundations of the earth, and my right hand spread out the heavens. When I summoned them, they all stand up together. இன்றைக்கு மக்கள் இறைவனை படைக்கிறார்கள், இறைவன்
அனைத்தையும் உண்டாக்கினார். God has created everything, but man tries to create God. மனிதன் இறைவனை படைக்க முடியாது, இறைவன் மட்டுமே மனிதனை படைக்க முடியும். Man cannot create God, only God can create human beings. நம்மை படைத்த ஆண்டவர் அனைத்தையும் நமக்காக படைத்து வைத்திருக்கிறார். When God created us, He has created everything for us. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்ல அதிகாரத்தை கொடுத்தார். When God created Adam and Eve in the Garden of Eden, He blessed them, gave them authority over everything, and He said, take authority over everything and tend the garden. சந்திர மண்டலத்துக்கு சென்றதான யார் சொன்னாங்க? சந்திர மண்டலத்துக்கு Neil Armstrong. நீல் ஆம்ஸ்ட்ராங். அங்கே நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திர மண்டலத்துக்கு சென்ற போது கூட இந்த வேதத்தை அவர் நினைவு கூர்ந்த ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். When Neil Armstrong landed in the moon, he remembered the verses from the Bible and he thanked God. தாவீது பாடுகிறார், David sings, நான் வானத்துக்கு சென்றாலும் அங்கே நீர் இருக்கிறீர், even if I go to the heavens, you are there. நான் பூமியின் கடையாந்திற்கு சென்றாலும் அங்கே இருக்கிறீர், If I go to the depths of the earth, even you are உமது there. வலது கரம் என்னை பிடிக்கும். Your right hand shall hold me. நாம எங்க போனாலும் ஆண்டவர் அங்க இருக்கார். Wherever you go, God's presence is there. அவர் இல்லாத இடமே இல்லை. There's no place that God cannot be. சர்வ வியாபியா இருக்கிறார். He is an omnipresent சர்வ God. வல்லவராய் இருக்கிறார். He is an omnipotent சர்வமும் God. அறிகிறவராய் இருக்கிறார். And He knows everything. சர்வ ஞானியாய் இருக்கிறார். He is an all-wise God. அவருக்கு நிகர் அவர் மட்டுமே. There is no one comparable to our God. சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த, தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தயபர பிதாவே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் Exodus chapter 9, 29ஆம் வசனம். verse 29. நாம் 19 25ஆம் வசனம் வரை வாசிப்போம். 19 to 25. 25. இப்பொழுதே ஆள் அனுப்பி ம். உன் மிருக ஜீவன்களையும் உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள், வெளியில் இருக்கிற யாவையும் நீ சேர்த்துக்கொள், வீட்டிலே சேர்க்கப்படாமல் வீதியிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் வெளியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்க, எபிரேய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. Put up our hands and say, the God of the Hebrews எபிரேய says. குல தெய்வம் யெகோவா தெய்வம் சொல்லுகின்றார், கன்மழை பெய்யும். The God of Hebrews, Jehovah, He says, the hailstone will fall. வாசிமா. பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ, நீ எவனா இருந்துட்டு போ, எவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டானோ, Those who feared the word of the Lord, எவள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ, those who fear the word of the Lord, அவர்கள் பாதுகாப்பாயிருப்பார்கள். they will be protected. அவன் தன் வேலைக்காரரையும் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். Feared the word of the Lord hurried to bring their slaves and their livestock inside. எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ, நித்துமா, எவன் கர்த்தருடைய வார்த்தை மதியாமற் போனாலும், இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை மதிப்பதில்லை. The word of the Lord, there are many people who don't respect the word of God. கர்த்தர் சொல்ல ஆகும்,
அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய வார்த்தை கேட்பது ஒவ்வொருவர் மீதும் விழுந்த தலையாய கடமை. If the Lord commands, it will happen, it will happen, it will come to be. அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டுவிட்டான். But those who ignored the word of the Lord left their slaves and livestock in the field. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். ஏன் நம்ம வானத்துக்கு நேரா நீட்டுறோம் தெரியுமா? Do you know why we stretch out our hands to the heavens? வானத்துக்கு நேரா நீட்டின எங்க ஆண்டவர் இருக்கார். The Lord is with us. அங்க இருந்து அவர் ஆசீர்வாதத்தை அருளுகிறார். He blesses us from heaven. பரிசுத்தவான்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி நான் பண்ண கர்த்தரை ஆராதிக்கணும். All the saints of the Lord should put up our hands and praise the Lord. எல்லாம் வானத்துக்கு நேரா கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கணும். Amen. We should put up our hands to the Lord and praise him. எல்லா கைகளை உயர்த்துங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. Yes, let's put our hands and praise the Lord. பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். Word of God says, put up your holy hands and praise the Lord. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். You come into the presence of the Lord with the holiness. Praise the Lord. Amen. அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். When Moses stretched out his staff towards the sky, the Lord sent thunder and hail, and lightning flashed down to the ground. So the Lord rained hail stone on the land of Egypt. சொல்லுங்க, இடி கீழ்ப்படிந்தது, மழை கட்டுப்பட்டது. The lightning and the hail obeyed God. இடியும் மழையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சொல்படி செய்தது. Thunder and lightning and hail, they obeyed God. Hallelujah. Hallelujah. நம்மை போன்ற பாடுள்ள மனுஷனாகிய மோசே, யாக்கோபு எழுதுகிறார் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் போது, James 5 chapter 18 verse 19. 3.5 வருடம் வானம் மழையை பெய்யவில்லை. ஜெபம் செய்தார், வானம் திறந்தது, மழையை பொழிந்தது. Elijah was a man like us who had problems, but when he prayed for 3.5 years, it did not rain. But when he again prayed for the next 3.5 years, there was rain. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சொன்ன வானம் திறக்கும். If the saints of the Lord tell, the heavens will be opened. Amen. யெகோவா ஷம்மா திருச்சபை ஆரம்பித்தானே பக்த சிங் ஐயா அவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். Brother Bhakta Singh, who started the church, Jehovah Shammah Church, ஆந்திரா தேசத்திலே அவருடைய மரணம் நேர்ந்தது. he went to be with the Lord. பக்த சிங் ஐயாவுக்கு மட்டும்தான் எல்லா நாடுகளிலும் சுதந்திரமாக போகிற ஒரு உரிமை பெற்றிருந்தார். Only Brother Bhakta Singh had this freedom. He can go to any country, he can travel to any country. அவருடைய பெயரிலே எந்த சொத்துக்களும் கிடையாது. He did not have any properties on his name. எந்த நிலமும் கிடையாது. He didn't have any land on his name. எந்த சொல்ட பில்டிங் கிடையாது. He did not have anything on his name. ஆயிரக்கணக்கான திருச்சபைகளுக்கு தேவன் ஒரு தலைவனாக நியமித்தார். Amen. But the Lord had raised him to be a pastor, to be a servant for hundreds and thousands of churches. கோடி சொத்துக்களுக்கு கர்த்தர் மதிக்கத்தக்க ஊழியக்காரனாக வைத்தார். God had blessed him with many churches and many pastors. எல்லா நாடுகளை சேர்ந்த பிரைம் மினிஸ்டர், PM அதிகாரிகள் அவர்களை மரியாதையோடு கூட ஏற்றுக்கொண்டார்கள். All the prime ministers of many countries respected Brother Bhakta Singh. அவர் மரித்த நாளிலே, when he died, மேகம் மந்தாரம் இருந்தது. there was clouds. ரெஸ்லிங் இருந்தது. there was rain. திரளான கூட்டம். A lot of people had gathered. இந்தியாவில் எந்த PM, எந்த CM, எந்த IS அதிகாரிகளுக்கு வராத ஒரு பெரிய திரள் கூட்டம் வந்தது. There was a large gathering at his death. தேவன் மரியாதையோடு கூட கர்த்தருடைய தாசனாகிய பக்த சிங் அவர்களை அடக்கம் செய்தார். And the Lord made sure that he was buried in a grand way, in a very respectful way. தேசங்கள் சாட்சியாக இருக்கிறது.
The nations witnessed that. இன்றைக்கும் தம்முடைய மக்களுடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவர் மரியாதை கொடுக்கிறார். God listens to the words of his people. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். The Lord blesses his people. கர்த்தர் அவர்கள் ஜெபங்களை கேட்கிறார். The Lord listens to the prayers of his people. பிரியமானவர்களே, இடியும் மழையும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது. Even the thunder, hail and lightning obeyed the God's word. 14ஆம் அதிகாரம் யாத்திரையாம் புஸ்தகம் Exodus 14, 19ஆம் வசனம். 19th verse. அப்பொழுது சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு முன்னே சென்ற மேக ஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. Then the angel of God who had been traveling in front of Israel's army withdrew and went behind them. The pillar of cloud also moved from in front and stood behind them. மார்க் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். Mark chapter 4 verse 39. அவர் எழுந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றை அடக்கி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். He got up, rebuked the wind and said to the waves, quiet, be still. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அங்கே சமுத்திரம் அமைதி கண்டது, கடல் அமைதி கண்டது. Then the wind died down and it was completely calm. இங்கே பார்க்கின்றோம், we see here ஆண்டவர், the Lord, காற்றுக்கு கட்டளையிடுகிறார். he commands the winds. மேகத்துக்கு கட்டளையிடுகிறார். He commands the clouds. மேகங்கள் மழையை பொழிகின்றது. The clouds give rain. பயிர் பச்சைகளெல்லாம் வளர்கின்றது. The field is blessed. நாம் வாழ்வதற்கு ஆகாரங்களை முளைப்பிக்கின்றது. And there is grains on the fields. ஆண்டவர் மழையை வர்ஷிக்காவிட்டால், if the Lord doesn't give us the rain, இந்த பூமியிலே ஆகாரம் கிடைக்காது. we will not have anything growing on the ஆண்டவர் field. சூரியனை உதிக்காவிட்டால், if the sun doesn't rise, நாம் ஆகாரம் பெற்றுக்கொள்ள முடியாது. we cannot have any food. தண்ணீரும் வெப்பமும் ஆண்டவர் கொடுக்கிற நன்கொடைகள். God has blessed us with the heat of the sun and the water. எப்பவாகிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிருக்கீங்களா? Have you ever thanked God for these blessings? இன்றைக்கு குடிக்க தண்ணி கூட இல்லாமல் அநேக மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். There are many people who do not have the drinking water. உண்ண உணவில்லாமல் அநேக மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். There are many people struggling without one day's food. ஆண்டவர் நல்ல உணவு கொடுத்திருக்கார் இல்லையா? ஆண்டவர் நல்ல தண்ணீர் கொடுத்திருக்கார்ல? God has given you, blessed you with food. God has blessed you with good water. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். Let's thank God for the blessings. மேகம் அவர்களுக்கு முன்பாக விலகியது, ஆண்டவர் கட்டளையிட்டார். The pillar of cloud moved from in front and stood behind them. The Lord commanded and the cloud of pillar, it obeyed. மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் பாதுகாத்தார். God protected Israelites with the pillar of cloud and the cloud of fire. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் இதனால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால்,
காற்றும் மேகமும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டது. The cloud and the wind, they obeyed the voice of the Lord. யாத்ரியாமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் Exodus chapter 14, 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். 21 and 22. மோசே தன் கைகளை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஹல்லேலூயா. Hallelujah. Then Moses stretched out his hand over the sea, and all that night the Lord drove the sea back with a strong east wind and turned it into dry land. The waters were divided. Hallelujah. கடலும் நதியும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறது. The river and the seas will obey the word of the Lord. சமுத்திரமும் நதியும் ஆண்டவர் சொல்லை கேட்டு அதன்படி தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறது. The waters of the sea and the rivers, they hear the word of the Lord and they obey him. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். Joshua 3 verse 15. ஆண்டவர் அங்கே யோசுவாவினுடைய ஊழிய பாதையிலே இங்கே நாம் பார்க்கின்றோம், சமுத்திரத்தில் அவர்கள் கால்கள், நதியிலே அவர்கள் கால்கள் பட்ட உடனே அவைகள் விலகிச் சென்றது. In the ministry of Joshua's life, we see that Jordan is at a flood stage all during harvest. Yet as soon as Jordan, the priest who carried the ark, they reached the Jordan and their feet touched the water's edge, the water stopped flowing. ஆசாரியருடைய கால்கள் நதியிலே பட்டவுடனே நதி இரண்டாக பிளந்தது. When the feet of the priest touched Jordan, the water stopped flowing. கடலும் நதியும் கடவுளுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறது. The oceans, the seas and the waters in the rivers, they obey the word of the Lord. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 14ஆம் வசனம். 2 Kings chapter 8 verse 14. எலியா தன்னுடைய சால்வையை அடிக்கின்றார், யோர்தான் இரண்டாக பிளக்கின்றது. எலிசா தன்னுடைய எலியாவின் சால்வையை அடிக்கின்றார், மறுபடியும் இரண்டாக பிளந்தது. அவர் மறுக்கரை சேருகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய அதிகாரத்தை, ஆண்டவருடைய வல்லமை பயன்படுத்தக்கூடியவர்கள். We see in 2 Kings when the prophet took the shawl and bet on that river, it opened into two. God gives authority to his prophets, to his people. எலியா அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். Elijah, he used the Lord's power, he used God's authority. எலிசா அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். Elisha also, he uses the God given authority. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நாம் கர்த்தரை நோக்கி முறையிடும் போது இறைவனுடைய இயற்கைகள் நமக்கு கட்டுப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. When we listen to the voice of the Lord, we can even command the nature. பல வருடங்களுக்கு முன்பாக அசாம் பகுதியிலே நான் ஊழியத்தை செய்து வந்த நாட்களிலே, Many years ago when I was ministering in Assam, ஒரு இரவு நேரத்திலே டீ கார்டன் வழியாக நானும் என்னை சார்ந்த ஒரு சின்ன கூட்டமும் பெண்கள் கூட்டமும் அடுத்த கிராமத்துக்கு ஊழியம் செய்துவிட்டு நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றோம். We were a small group of brothers and sisters traveling to another village for God's ministry. எனக்கு தெரியாது அங்கே பெரிய பெரிய யானைலாம் சாதாரண விளையா வரும். There are many elephants which will roam around there freely and I was not aware of that. நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிற வழியிலே, அதே வழியிலே யானை கூட்டங்கள் அங்கே எங்களுக்கு முன்பாக எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. When we were going, we saw a group of elephants, a herd of elephants coming right in front of us. என்னோடு கூட வந்திருக்கிறதான சக நண்பர்கள், விசுவாசிகள், எளிய மக்கள் எல்லாம் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் எல்லாரும் பயந்து, அந்த சகோதரிமார்கள்லாம் பிள்ளைகள்லாம் பயந்து, ஐயோ யானை வருது அவ்வளோதான் இன்னைக்கு செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்படுறாங்க, அலறாங்க. So all these brothers and sisters who came with me are all scared and they said this big herd of elephants is coming. I am sure we are all going to be killed.
கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். The Lord strengthened me. நடு வீதியிலே, டீ கார்டன்ல, நடு இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். So I said, let's all pray, and we just knelt down there and we prayed. ஆண்டவரே, இந்த யானை கூட்டத்தை நீங்க தான் உண்டாக்குனீங்க. Lord, you only created this group of elephants. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, இந்த யானை கூட்டம் திரும்பி போயிடு, நாங்க எங்க வீட்டுக்கு போறதுக்கு எங்களுக்கு வழி உண்டாக்குங்க ஆண்டவரே. Lord, you speak to the elephants, Lord, so that they can move away and we can go to our place. ஆண்டவர் எங்களோடு இருந்தார். The Lord was with me. நாங்க ஜெபித்து திறந்து கண்களை ஏறெடுத்து பார்த்த உடனே We prayed and then we opened our eyes. எங்களை நோக்கி வந்து கொண்டிருந்த கூட்டம் பின்னிட்டு தானாக திரும்பி விட்டது. The elephant group that was coming right in front of us just turned behind and went away. எப்படி திரும்பி போச்சு எங்களுக்கு தெரியாது. We do not know how they turned their back. ஒண்ணு மட்டும் தெரியும், கர்த்தர் சொன்னாரு போதும். But we know that the Lord said and they went back. மிருக ஜீவன்களுக்கு அது ஆகாரம் கொடுக்கிற தெய்வம். The Lord who gives food to the beasts of the field. மிருக ஜீவன்கள் ஆண்டவருடைய கட்டளை ஏற்று செயல்படுகிறது. Even the animals, they obey the word of the Lord. காகங்களுக்கு கட்டளையிடுகிறார். The Lord commands the crows. ஊழியக்காரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது. And the crows go and feed the prophets. கழுதைக்கு கட்டளையிடுகிறார். The Lord commanded the donkey. ஊழியக்காரரை சரிப்படுத்துகிறது. The donkey spoke to the man of God. காகங்களோடும் ஆண்டவர் பேச முடியும், கழுதையோடு கூட ஆண்டவர் பேச முடியும். The Lord can speak to the crows, he can also speak to the donkeys. அவைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிடும் போது அவைகள் ஆண்டவருடைய பணியை வேலையை செய்கிறது, உத்தியோகத்தை செய்கிறது. When God commands the crows and the donkeys, they do their job. வெட்டுக்கிளிகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். God commanded the grasshoppers. அவைகள் பணியை நிறைவேற்றுகிறது. They came and they did what they are supposed to do. நீங்களும் நானும் ஆண்டவருடைய கட்டளை நிறைவேற்றுகிறோமா? You and I, do we obey the word of God? ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிகிறோமா? Do we obey the commandments of the ஆண்டவருடைய Lord? வார்த்தைகளை அவர் சொன்ன பிரகாரமாகவே நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமா? Do we obey the way the word of God has been said to us? சிந்திப்போம். Let's think about it. என்னுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். எல்லாரும் The Lord says, I will look unto him who is really fearful of my words. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவேன். Even if you say, Lord, Lord, I will not listen to you because you did not listen to me. என் வசனத்துக்கு பயந்து நடுங்கிறவனை, But if you fear and obey my word, என் வார்த்தைக்கு பயந்து நடுங்கிறவனுக்கு, those who fear and obey my word, ஜெபத்தை கேட்பேன். I will hear their prayers. என் வார்த்தைகள் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால், If my word is in you and you will abide in me, நீங்கள் கேட்டுக்கொள்ளது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். கைகளை தூக்கி whatever ஆமென் you சொல்லுங்க. ask of me and I will give unto என் you. வார்த்தைகள் உங்களிலும், If my word abides in you, நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால், and if you abide in me, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ whatever you ask me in அது prayer, உங்களுக்கு அருளப்படும். it shall be given unto you. ஆண்டவருடைய வார்த்தைகள், It is the word of the Lord. அது அப்படியே நடக்கும். It will happen just like that. யோசுவாவின் புத்தகம் Joshua 10ஆம் அதிகாரம் chapter 10, 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். 13 and 14. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் தங்களுடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது, இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. 12 மணி நேரம் நடுவானிலே நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. இப்படி ஆண்டவர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு இதுக்கு முன்னாலும் செய்யல, இதுக்கு பின்னாலும் செய்யல. So the sun stood still and the moon stopped till the nation avenged itself on its enemies. It is written in the book of Jasher. The sun stopped in the middle of the sky and delayed going down about a full day. There has never been a day like it before or since, a day when the Lord listened to a human being. God listened to a human being, that is Joshua, and the sun and the moon stood still. சூரியனும் சந்திரனும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டது.
The sun and the moon, they obeyed the word of the Lord. இந்த சம்பவத்தை குறித்து சயின்டிஸ்ட் அநேகர் ஒரு நாள் சரித்திரத்தில் மிஸ் ஆகிறதே, அது எங்கே நடந்தது, எப்பொழுது நடந்தது, இன்றைக்கும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் திகைக்கிறார்கள். There is one day missing in the history, and scientists are really wondering how one day is missing. வேதம் தெரிந்தவர்கள் சொன்னாங்க, பைபிள் எழுதப்பட்டிருக்கு. But those who know the Bible and the word of God, they say that the sun stood still and the moon stopped when Joshua commanded. அந்த மிஸ் ஆன 12 மணி நேரம் யோசுவாவின் நாட்கள் நடந்தது. கர்த்தர் அதை அந்த சூரியன் நிறுத்தி வைத்தார்னு சொல்லப்படுகிறது. And God's people are telling that the 12 hours that the historians and scientists are missing on their calendar is when Joshua prayed to the Lord and the Lord stopped the sun and the moon. விஞ்ஞானிகள் மூளைக்கு எட்டாத விதத்தில் ஆண்டவர் செயல்படுகிறார். God works more than we can comprehend or the scientists can comprehend. முதல் குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சது யாரு? Who discovered chloroform? The first evermost surgeon யாரான்னா ஆண்டவர் தான். The first surgeon that's in the Bible is the Lord himself. ஆதாமுக்கு நித்திரையை வரப்பண்ணி God made Adam to sleep. அவனுடைய விலா எலும்பை எடுத்து He took out a rib. ஒரு பெண்ணை உண்டாக்கி He created a woman. ஆதாமுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். And he brought her to Adam. யோசித்து பாருங்க, எத்தனை மணி நேரம் சர்ஜரி பண்ணிருப்பா நமக்கு தெரியாது. We do not know how many hours the Lord took for the surgery. அவர்தான் பெரிய சர்ஜன். He is the greatest surgeon. அவர்தான் பெரியவர். He is the greatest. அவரை போல டாக்டர் யாரும் இருக்க முடியாது. There is no doctor that is greater than the Lord Jesus. அவர்தான் டாக்டர்களுக்கெல்லாம் பெரிய டாக்டர். He is the greatest doctor above all doctors. சொல்லுங்க, நம்முடைய நாடி நரம்பு தசைகளை உண்டாக்கின ஆண்டவர் நம்முடைய வியாதிகளை சுகமாக்குற ஆண்டவராய் இருக்கிறார். Amen. The God who created our body, he is the healer. நமக்கு சுகம் தருகிற தெய்வமாய் இருக்கின்றார். He is the God who gives us good health. பலன் தருகிற தெய்வமாய் இருக்கின்றார். He is the God who gives us strength. ஆரோக்கியம் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். He gives us good health. கடைசியாக நான் ஒன்றை தெரிவிக்க விரும்புகின்றேன். Just want to share one more thing with you. 28ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் Matthew 28, 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். 18 and 19. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை. He gives a commandment to his disciples. அப்பொழுது இயேசு சமீபமாக வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும், எல்லாரும் பைபிளை தரங்க, இயேசு சொல்றாரு பாருங்க, வானத்திலும் All பூமியிலும். authority in heaven and on earth has been given to me. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சகல அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் கொடுத்தார். The word of God says that the Father God has given all authority in heaven and earth to Jesus அவர் Christ. சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். If he says something, it will happen. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. In the beginning was the word, and the word was with God, and the word is God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. John chapter 1:1. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. Amen. The word was God. 14ஆம் வசனம் சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் ஆவியினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமாய் The word became flesh and made his dwelling among us. ஆண்டவராகிய கிறிஸ்துவே வார்த்தையானவர். The Lord Jesus Christ is the word. குரான் இஸ்லாமிய வேதத்தில் நாம் ருஹுல்லா, உருவாக்கும் ஆற்றல் படைத்த ஆண்டவர். In Islam there's a word which talks about God as the creator. ஈசா நபி பிறந்தபோது இப்லீஸ் சைத்தான் அவரை தொடவில்லையாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது பரிசுத்தமுள்ளவராக பிறந்தாராம். When Jesus Christ was born, he was born as a holy God. அவர் சிறுவராக இருக்கும்போது மண்ணை எடுத்து பூணுவதானா அதெல்லாம் பறவைகளா பறந்தது குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கு. In the Quran they talk about their prophet. He took some soil, the prophet in Quran. When he took the soil and he blew on the soil, it became birds. மண்ணை எடுத்து மனிதனை உண்டாக்கின ஆண்டவர் மண்ணை எடுத்து
அவருடைய சிருஷ்டிப்பை ஆண்டவர் உண்டாக்கக்கூடிய சக்தி படைத்தவர். But in the word of God, in the Bible, it says that the Lord Jesus created us from nothing, from the earth. அவர் ஊதினார், அது பறவைகளாக புறப்பட்டு சென்றதாம். In the prophet of the Quran, it says when he blew on the soil or the sand, it became bird. இது எதை காட்டுகிறது? படைக்கும் ஆற்றல் படைத்த இறைவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர். What does this tell us? That God has the authority to create us. Jesus is the power who has the authority to create life. நம்மை உண்டாக்கின ஆண்டவர் வார்த்தையாய் நம்மிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். The God who created us is living in us as his word. இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் கட்டளையிடுகிறார். The Lord tells us this day, புறப்பட்டு போங்கள், go and make disciples of என்னை nations, குறித்து நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள், baptizing them in the name of the Father and the Son of the Holy Spirit, and teaching them to obey everything I have commanded you. என்னை குறித்து நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள், And teach them about me, எனக்கு சீஷர்களாக மாற்றுங்கள், and make them disciples, அவர்களுக்கு நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள். and baptize them. எத்தனை விசுவாசிகள் இன்றைக்கு நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறீங்க? நாம How many of கீழ்ப்படுகிறோம். us are obeying the Lord? நம்ம எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ள விசுவாசிகளா மாற்றுறோம்? How many of us go and tell about the Lord so that others can also know the Lord? இயேசுவின் கட்டளை, மாபெரும் கட்டளை, The great commission of the Lord Jesus. நமக்கு கொடுத்த திருச்சபை கொடுத்த கட்டளை. The Lord has given it to us, the church. புறப்பட்டு போங்கள். Therefore go and make disciples. அதனால சர்ச்சுக்கு வரக்கூடாதா? Does it mean you should not come to church? சீஷர்கள் புறப்பட்டு சென்றார்கள். The disciples, they கர்த்தருடைய went. வார்த்தை கிரியை செய்தது. The word of the Lord was working. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். The Holy Spirit was working. அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று அவர்கள் கொள்ளையடித்தார்கள். Many became the believers of the Lord சீஷர்களை Jesus. பார்த்து சொல்லுகின்றார், The Lord tells the disciples, நீங்கள் போங்கள், you go. கர்த்தர் ஆகிய நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I will be with you. புறப்பட்டு மறுபடியும் திரும்ப வாருங்கள். And come back. போங்கள் என்று சொன்ன ஆண்டவர், The Lord who said go and make disciples, திரும்ப மறுபடியும் இடத்துக்கு வாருங்கள். and he says come back to me. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்தவளெல்லாம் இடத்துக்கு வந்து சொல்லுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். God tells whatever I have done in your life and whatever I am doing through you, you go and tell everyone. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? Shall we stand up? ஆண்டவர் நமக்கு நல்ல பணிகளை The கொடுத்திருக்கின்றார். Lord has blessed us with good jobs. நல்ல குடும்பத்தை The கொடுத்திருக்கின்றார். Lord has blessed us with good family, நல்ல வாழ்வை கொடுத்திருக்கின்றார். good life. ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறதான பிரதானமான நோக்கம் என்ன? There's a purpose for which God has placed us, அவருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு வாழ்வது, that we should obey his commandments, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது, that we should obey his word, அவரை பிறருக்கு நாம் அறிவிப்பது, that we should proclaim about him to others. அவருக்காகவே நம்முடைய வாழ்வும் வளங்களும் உண்டாக வேண்டும். We should live for him, and all that we have we should use for his glory. இடி மழை கீழ்ப்படிந்தது, The rain and the wind and the lightning obeyed the Lord. காற்று மேகம் கீழ்ப்படிந்தது, The clouds and the wind சமுத்திரம் obeyed நதி him. கீழ்ப்படிந்தது, The rivers and the oceans obeyed him. சூரியனும் சந்திரனும் கீழ்ப்படிந்தது. The sun, the moon, they obeyed him. நாம கீழ்ப்படியுமா? Do we obey him? சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே பிதாவுக்கு கீழ்ப்படுத்தினார். The Lord Jesus, he obeyed the Lord, God Father, and gave himself on the cross of Calvary. பிலிப்பியர் 2:11 பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவராக கிறிஸ்துவானவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி. Philippians chapter 2 verse 11, it says the Lord Jesus, he gave himself, he obeyed himself, obeyed to the Father, even unto the obedient to death, even death on a cross. அவருடைய சித்தத்தை செய்தார். He just did the will of God. அன்பானவர்களே, ஆண்டுடைய பிள்ளைகளே, Dearly beloved, நாம் ஆண்டுடைய சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். let us just commit our lives to do God's will in our life. ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் சொன்ன பிரகாரமாக ஏற்றுக்கொள்வோம். Let us just obey the word of God as it is said. ஆண்டவர் அருளின வார்த்தைகள், The Bible is the word of God given to us. நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is given into our hands. தினம் நாம் வேதத்தை நேசிப்போம். Let us love the word of God. தினம் நாம் வேதத்தை தியானிப்போம்.
Let us meditate on the word of God. தினசரி நாம் வேதத்தை வாசிப்போம். Let us read the word of God இந்த every day. வேதம் சொல்லுகிற பிரகாரமாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்வோம். Let us live according to what the word of God says. இதைத்தான் ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். This is what the Lord wants each of us to do. இன்றைய கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? Where are we going today? விக்கிரக ஆராதனைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. There are some people who go after idols. பொருளாசைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. Some people who go after riches. பொருளாசை கூட விக்கிரக ஆராதனை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். Going after riches is also idolatry. இயேசு நம்மை ஆள வேண்டும். The Lord Jesus should rule our lives. The word of God should rule us. ஆண்டவர் நமக்கு எல்லா வசதிகளையும் கொடுப்பார். God will give us what we need. எல்லா வருமானத்தையும் கொடுப்பார். God will bless our earnings. எல்லா சௌகரியங்களை கொடுப்பார். He will bless us. ஆனால் இவையெல்லாம் எதற்காக? அவருக்காக. Why will he bless us? So that we may glorify him. செலவிடு உன் சம்பத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கா. செலவிடு உன் தாளந்தெல்லாம் கிறிஸ்தேசுவுக்கா. செலவிடு உன் சம்பத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கா. செலவிடு உன் தாளந்தெல்லாம் கிறிஸ்தேசுவுக்கா. கிறிஸ்தேசுவுக்கா. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. The earth and all that is in it belongs to the Lord. நாம் அவருடையவர்கள். We belong to Jesus. அவருக்காக வாழ நாம் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். The Lord calls us so that we may live a life அவருக்காக pleasing வாழ him. நாம் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். The Lord calls us so that we may live a life for சங்கீதம் him. 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Psalm சங்கீதம் 40 40ஆம் verse அதிகாரம் 17. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். Psalm 40 verse 17. 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் சிறுமையானவன், I am poor and needy, may the Lord think of me. கர்த்தர் என் மேல நினைவா இருக்காரு. May the Lord think of me. தேவரீர் என் துணையும் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என்னை You விடுவிக்கிறதுமாய் are my help and my deliverer. இன்றைய You வாக்கு are my God, do not வாக்குத்தத்தம். delay. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சிறுமையானவன், எளிமையானவன், I am poor and needy, அவர் என் நினைவா இருக்கிறார். but the Lord will think of me. அவர் எனக்கு துணையா இருக்கிறார். He will be my help. அவர் என்னை விடுவிப்பார். He will be my deliverer. இந்த விசுவாசத்தோடு நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு செல்லலாம். May we all go with this faith in our hearts. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The Lord has blessed us with his word. அத்தனை இயற்கைகளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. All the nature obey the Lord. நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். We also should obey the Lord. சொல்லுங்க, அவர் சொல்ல ஆகும். The Lord commanded and it came to be. நிற்கும். Amen. அவர் சொன்னா நான் செய்வேன். If the Lord tells me, I will obey. அவர் கட்டளையிட்டா அந்த கட்டளை நான் நிறைவேற்றுவேன். If he commands, I will do it. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடலாமா? சொல்லலாமா? Shall we close in prayer? கண்களை மூடுற சமயத்துல ஒரு நிமிஷம் கூட எனக்கு தெரியாது எத்தனை பேர் நீங்க உங்க வாழ்க்கையை கமிட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இதுவரை ஆண்டவரே, I have done nothing for you Lord. I want to do something. ஏதோ ஒன்றை நான் உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. வாழ்வது உமக்காக ஐயா, வாழ்வது உமக்காக. வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு முறைதான், வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு முறைதான். உலகத்துக்காக வாழ்ந்தது போதும், இயேசுவுக்காய் நான் வாழணுமே. இயேசுவுக்காய் நான் வாழணுமே. இயேசுவுக்காய் நான் வாழணுமே. வாழ்வது உமக்காக ஐயா, வாழ்வது உமக்காக.
மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகின்றோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவே. அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆறுதலும் தேர்தலும் நாம் அனைவரோடும் நம்மை சார்ந்திருக்கிற குடும்பங்களோடும் ஆண்டுடைய கிருபையும் சமாதானம் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you all.